இன்னைக்கு நடந்த தேர்ட் பிளேஸ் பிளே ஆஃப் மேட்ச்ல பிரான்ஸ் விசஸ் இங்கிலாந்துக்கும் மேட்ச் நடந்திருக்கு. இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து சரியா 3வது நிமிஷத்துல இங்கிலாந்துக்காக டெக்லான் ரைஸ் ஃபர்ஸ்ட் கோலை அடிச்சாரு. அதுக்கப்புறமா 18வது நிமிஷத்துல இங்கிலாந்துக்காக கோன்சா ஒரு கோல் அடிச்சாரு. பிறகு சரியா 37வது நிமிஷத்துல இங்கிலாந்துக்காக சாகா ஒரு கோல் அடிச்சாரு. 46வது நிமிஷத்துல மறுபடியும் இங்கிலாந்துக்காக சாகா அவரோட செகண்ட் கோலை இந்த மேட்ச்ல அடிச்சாரு. இதோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் முடிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே இங்கிலாந்து 4 கோல்ஸ் அடிச்சாங்க. பட் பிரான்ஸ் ஒரு கோல் கூட அடிக்க முடியல. நெக்ஸ்ட் இந்த மேட்சோட செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆனதும் சரியா 48வது நிமிஷத்துல பிரான்சுக்காக எம்பாபே ஃபர்ஸ்ட் கோலை அடிச்சாரு. பிறகு 54வது நிமிஷத்துல பிரான்சுக்காக பர்கோலா ஒரு கோல் அடிச்சாரு. அடுத்ததா 66வது நிமிஷத்துல பிரான்சுக்காக எம்பாபே அவரோட செகண்ட் கோலை இந்த மேட்ச்ல அடிச்சாரு. அதுக்கப்புறமா 87வது நிமிஷத்துல இங்கிலாந்துக்கு ஒரு பெனால்டி கிடைச்சது. அதுல சாகா இங்கிலாந்துக்காக பெனால்டி கோலை அடிச்சு இந்த மேட்ச்ல சாகா ஒரு பயங்கரமான ஹேட்ரிக்க பண்ணாரு. நெக்ஸ்ட் 96வது நிமிஷத்துல உஸ்மான் டெம்பெலே பிரான்சுக்காக ஒரு கோல் அடிச்சாரு. பிறகு 98வது நிமிஷத்துல பெல்லிங்கம் இங்கிலாந்துக்காக ஒரு கோல் அடிச்சாரு. ஓவராலா இந்த மேட்சோட ரிசல்ட் பிரான்ஸ் 4 கோல் அடிச்சாங்க, இங்கிலாந்து 6 கோல்ஸ் அடிச்சு இந்த வருஷத்தோட தேர்ட் பிளேஸ் பிளே ஆஃப் மேட்சை இங்கிலாந்து வின் பண்ணிட்டாங்க. நாளைக்கு ஸ்பெயின் விசஸ் அர்ஜென்டினாவுக்கும் ஃபைனல் மேட்ச் இருக்குது. அதுல யாரு இந்த இயரோட ஃபைனல் வின்னர்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த டீமை கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனல் மேட்சை பத்தின அப்டேட்ஸ்க்கு இப்பவே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.